Hi friends, இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலா ரிப்பன் பக்கோடா பண்ண போறோம். இந்த ரிப்பன் பக்கோடா முறுக்கு அச்சிலிருந்து நம்ம எண்ணெயில பிழிஞ்சு விடும்போது உடைஞ்சு போகாம அப்படியே நீளமா கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நீங்க டிப்ஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நல்ல நீளமான ரிப்பன் பக்கோடா கிடைக்கும். இது மாதிரியான ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் அளவு காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெண்ணெய் எடுத்து வச்சுக்கலாங்க. இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் பொட்டுக்கலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் ஈரம் இருக்கக்கூடாது. பொட்டுக்கலையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு. இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்சிங் பவுலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜல்லி வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்களை சரியாக அரைப்படலை அப்படின்னா கண்டிப்பாக அதில் கப்பிகள் இருக்கும். அதனால் நல்லா இது போல் சளிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம சளிச்சு எடுக்கும்போது நம்ம அச்சில் போட்டு பிழிஞ்சு விடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா சளிச்சு எடுத்தாச்சுங்க. நைஸாக அரைச்ச பொட்டுக்கலையில் இந்தளவுக்கு நல்லா கப்பிகள் இருக்குது. இப்போ அரிசி மாவையும் இது போல் சளிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி மாவை இது போல் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அரிசி மாவு சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி கடலை மாவு எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் அது மறுபடியும் அந்த ஜல்லியை ஒரு டைம் இது மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கடலை மாவு சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அரிசி மாவில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்க கப்பிகள் எல்லாமே கடலை மாவு சளிக்கும் போது கண்டிப்பாக அதில் சேர்ந்துடும். பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சளிச்சு எடுத்து வச்சிருக்க மாவில் ஒவ்வொரு பொருட்களும் நம்ம சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், எள்ளு, உப்பு, பெருங்காயத்தூள், வெண்ணெய் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரிப்பன் பக்கோடாக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து பண்ணால நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்தாச்சுங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம கையில் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் காரம், உப்பு எல்லாம் ஈவனாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு மட்டும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால ஓரளவு தண்ணி உள்ளே இழுக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கலந்து விடும்போது நல்லா கரெக்டான பதமாக இருக்கும். நம்ம எடுத்துனே டேரெக்டாக எல்லா தண்ணியும் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். நம்ம வெண்ணெய் சேர்த்துறதுனால கையிலையும் பாத்திரத்தில் ரெண்டுலேயுமே ஒட்டாமல் நல்லா வரும். நல்லா மாவு இந்தளவுக்கு பதமாக இருக்கும்போது நமக்கு ரிப்பன் பக்கோடா நல்லா கரெக்டாக இருக்கும். அச்சில் போட்டு பிழிஞ்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா சூடான எண்ணெயை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு தான் விட்டுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தான் நான் சூடான எண்ணெய் விட்டுருக்கேன். சூடான எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது போல் பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டனால மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த சில தான் இன்றைக்கி நம்ம ரிப்பன் பக்கோடா போட போகிறோம். கடைகளில் முறுக்கு வச்சு வாங்கும் போதே எல்லா சைஸ்க்கும் தகுந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரிப்பன் பக்கோடா போடுறதுக்கு, முறுக்கு பிழியறதுக்கு, ஓமப்புளி பிழியறதுக்கு எல்லா சைஸ்க்கும் தகுந்த மாதிரி அதில் அச்சு இருக்கும். இன்றைக்கி நம்ம ரிப்பன் பக்கோடா போடுறதுனால இந்த சைஸில் ஹோல்ஸ் வச்சு எடுத்துருக்கோம். அதில் வச்சு முறுக்கு அச்சு வச்சு நல்லா டைட் பண்ணியாச்சு. உள்ளே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அழுத்தக்கூடிய அந்த பகுதிக்கும் லைட்டாக ஆயில் விட்டால் போதுங்க. ஏன்னா நம்ம மாவில் கொஞ்சமாக வெண்ணெயும் எண்ணெயும் விட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் நம்ம கொஞ்சமாக மட்டும் லைட்டாக மட்டும் ஆயில் விட்டால் போதும். இது மாதிரி எல்லா பக்கம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம அச்சில் எடுத்து போட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு அச்சில் ஒரு 3/4 பகுதி மட்டும் மாவு இருந்தால் போதும். அழுத்துறதுக்கப்புறம் தான் நமக்கு நம்மளா ஃப்ரீயாக இருக்கும். நம்ம அழுத்தும் போது எண்ணெயில் பிழிஞ்சு விடும்போது நம்ம டேரெக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டனால கைக்கு நம்ம அழுத்தும் போது நமக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது. இப்போ இந்த காஞ்சிருக்க எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குதுங்க. சூடானதுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் இறக்கி வச்சுட்டு இப்போ அச்சிலேருந்து பொறுமையாக இது போல் நல்லா பொறுமையாக பிழிஞ்சு விட்டோம்னா கொஞ்சம் கூட கட் ஆகாமல் அப்படியே ரிப்பன் பக்கோடா நமக்கு கிடைக்கும். எந்தளவு கட் ஆகாமல் அப்படியே கண்டினியூவாக வருதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட கட் ஆகவே இல்லை. மாவு நமக்கு 3/4 ஆச்சு போடும்போது தான் இந்தளவுக்கு நம்ம பிழிஞ்சு விடும்போது கரெக்டாக இருக்கும். அச்சிலேருந்து மாவு ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரே ஈவனாக ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு எல்லா பக்கம் கட் ஆகாமல் அப்படியே கண்டினியூவாக வரும். நம்ம ஒரு இடத்துல அழுத்தம் அதிகமாக கொடுத்தாவோ இல்லை ஒரு பக்கம் அழுத்தம் கம்மியாக கொடுத்துட்டோமோ கண்டிப்பாக ஈஸியாக கட் ஆகிரும். நம்ம ஒரே மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது கண்டிப்பாக கட் ஆகாமல் வருங்க. நல்லா நுரையில் அடங்கி ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்த பக்கம் அழுங்காமல் இதே போல் திருப்பி விட்டுக்கலாம். எங்கேயுமே உடையவே இல்லை பாருங்கள். அப்படியே நல்லா முழுசாக ஒரே ரிப்பன் அப்படியே கண்டினியூவாக வந்திருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வேகட்டும். அதிக நேரம் இது அதிகமாக வேக தேவையில்லை. நம்ம சனமாக தான் பிழிஞ்சிருக்கோம், ஈஸியாக வந்துடும். எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி 2 பக்கம் நல்லா வெந்து வந்துச்சு. அவ்வளோதான், எண்ணெயில் எடுத்தாச்சுங்க. எங்கேயுமே கட் ஆகாமல் கண்டினியூவாக நமக்கு ரிப்பன் பக்கோடா வந்திருக்கு. அடுத்து நம்ம போடும்போது ஏற்கனவே நம்ம பிழிஞ்ச மாவு இருக்கும். கண்டிப்பாக அதில் அச்சுக்குள்ளே இருக்கும். அச்சுக்குள்ள இருக்க மாவை இது போல் மறுபடியும் எடுத்து எல்லா மாவோட மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மட்டும் உள்ள லைட்டாக சும்மா ஒரு ட்ராப் அந்தளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா மாவையும் இதே போல் மறுபடியும் உருட்டி இது மேலே அச்சுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம அச்சுக்குள்ளே போடும்போதுமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போடுறதுக்கு பதிலாக ஒரே இதை உருட்டி உள்ளே போட்டோம்னா நமக்கு பிழிஞ்சு விடும்போது கட் ஆகாமல் கண்டினியூவாக வரும். ஏன்னா ஏர் பபிள் உள்ள இதை ஃபார்ம் ஆகிக்கும். அப்படி நம்ம பிழிஞ்சு விடும்போது ஏர் பபிள் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கட் ஆகி வருங்க. பாருங்கள், பிழிஞ்சு விடுறதும் ஒரே ஈவன் ப்ரெஷர் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கும் கட் ஆகாமல் வரும்.
ஒரே மாதிரி ஈவனாக வருது பாருங்கள். கை நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த டைமில் கட் ஆகும். அதே மாதிரி மாவோட எண்டிங் வரும்போதும் கண்டிப்பாக கட் ஆகுங்க. நல்லா நுரையில் ஓரளவு கடைங்கிடுச்சு. ஒரு பக்கம் வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய்க்குள்ள மாவு பிழிஞ்சு விடும்போது மட்டும்தான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. பிழிஞ்சு விட்ட உடனே அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கணும். மாவு பதம் கரெக்டாக இருக்கும்போது நல்லா இந்தளவு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. 2 பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் ஒரு ரிப்பன் பக்கோடா ஈஸியாக பண்ணலாம். நான் சொன்னக்கூடிய அளவுகளை அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கொஞ்சம் கூட உடஞ்சி போகவே போகாது. ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் கட் ஆகிருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக நம்ம எண்டிங்கில் அழுத்தம் கொடுத்த பார்த்தீங்களா, அதோட ப்ரெஷர்னால தான் அந்த ஒரு பீஸ் மட்டும் கட் ஆகிருக்குது. அவ்வளோதாங்க, எல்லாம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. பேக்கரியில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே நமக்கு ஈஸியாக வீட்டில் ரிப்பன் பக்கோடா பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் மட்டும்தாங்க வேணும் இந்த ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணும்போது. தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ஸ்வீட் காரம்லாம் எப்படி ஈஸியாக வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான ஸ்வீட்ஸ் காரம் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆள் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.